ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். நெல்லை நாங்குநேரியைச் சேர்ந்த உயர்திரு நண்பர் சுந்தர் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறேன். ஐயா வாங்க. இப்போ அந்த நண்பர் சுந்தர் அவர்கள் நெல்லையிலேருந்து வெகு தூரத்திலேருந்து வந்திருக்கிறார். எனது அழைப்பின் பேரில் என இனிய இளைய சகோதரர் என்று போகலாம். நல்ல நீண்ட நெடிய பாரம்பரியமிக்க ஒரு ஜோதிட குடும்பத்திலிருந்து வந்தவர். அது மட்டும் இல்லாமல் நல்ல அனுபவஸ்தர், நல்ல அனுபவஞான ஜோதிடர் சுந்தர். எனக்கு குறைந்த நாளே பழக்கம் இருந்தாலும் ரொம்ப நெருக்கமான உணர்வு போல தோன்றுகிறது. விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லுவாங்க. அதாவது போன ஜென்மத்தினுடைய அந்த பாரம்பரிய தொடர்பு என்பது. ஏன்னா எனக்கு நெல்லைக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. எங்களுடைய சகோதரர் அவர் தர்மராஜன் அவரும் வந்திருக்காருங்க. இளவர் நம்ம விக்னேஷ் அவர்களும் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் பாராட்டுக்கள், அவங்களையும் வரவேற்கிறேன். அந்த வகையில் இன்று சுந்தர் அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார். ஜோதிட சான்றோர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஐயா ஸ்ரீராம் அவர்கள் ஒரு குருவானவர். அவர் ஒரு நிகழ்ச்சியை எடுத்தாலே அதை கடைசி வரைக்கும் நின்று செயல்படுத்துகிற ஆற்றல் படைத்தவர். என்னை அழைப்பு எடுத்து கட்டாயம் பேச வேண்டும் என சொன்னதுக்கு பிறகு மீண்டும் புதன்கிழமை என்று என்னை நினைவுபடுத்துகிறார். நான் சொன்னேன், வாக்கு கொடுத்தால் நான் சரியாக வந்து விடுகிறேன் என்று வந்திருக்கிறேன். எந்த நேரத்தில் அவரிடம் ஆலோசனை கேட்டாலும் முகம் சுளிக்காமல் தயக்கம் காட்டாமல் அவர் ஆலோசனை வழங்கக்கூடியவர். அந்த வகையில் நான் பெருமைப்படுகிறேன். அதுபோல் குருவின் ஆதிக்கத்தினுடைய மஞ்சள் மாநகரத்திலே பேசுவதில் எனக்கு பெருமையும் உண்டு. காரணம், தவழ்கின்ற பருவத்திலே நான் இங்கு வாழ்ந்திருக்கிறேன். இப்பொழுது தள்ளாத காலத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஜோதிடத்தில் 7ஆம் பாவம் என்பதை பற்றி பேச சொன்னார்கள். தற்பொழுது 7ஆம் பாவம் என்பது திருமணம் முழுக்க வேறு சில பாவங்களையெல்லாம் சொன்னாலும் திருமணத்தை பற்றி மட்டுமே மிக சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு பாவம். இப்பொழுது சமீப காலமாக இப்போது உள்ள இளைஞர்களிடம் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இல்லாத காரணத்தினால் பெற்றோர்களின் பேராசையினாலும் ஜோதிடர்களின் தவறான திருமண பொருத்தத்தினாலும் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் குடும்ப நீதிமன்றத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு வேதனைக்குரிய விஷயம். திருமணம் எவ்வளவு முக்கியமானது என்பதை கூட வள்ளுவர் அற்றார் கொற்றார் ஆற்றாதான் செல்வம் மிக நலம் பெற்றால் தமியல் மூத்தற்று என்று அவர் சொன்னார். ஒரு செல்வந்தர் வறியவருக்கு உதவவில்லை என்றால் அவர் செல்வத்தினால் பயனில்லை என்று சொல்ல வந்த வள்ளுவர், இளம்பெண், அழகான இளம்பெண் ஒருவர் திருமணமே ஆகாமல் முதுமை அடைந்து விடுவாள் என்றால் அதனால் பயனில்லை என்று சொல்கிறார். சொல்ல வந்த கருத்து ஒன்றாக இருந்தாலும் திருமணத்துக்கு அவர் ஒரு பெண் திருமணம் கட்டாயம் செய்ய வேண்டும் என்பதன் அர்த்தம் அதில் இருக்கிறது. அதுபோல வாரியார் சுவாமி அவர்கள் திருமணமில்லா வாழ்வு மிருக வாழ்வு என்று சொன்னார். நவீன வராக மீரர் என்று போற்றப்பட்ட B.V. ராமன் அவர்கள் திருமணம் ஒப்பந்தம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். அது தவறு. ஒப்பந்தத்தில் இருவர் மட்டுமே அல்லது ஒப்பந்தத்தில் ஈடுபடுவர்கள் மட்டுமே லாபமோ நஷ்டமோ அடைகிறார்கள். ஆனால் திருமணம் அதையும் தாண்டி வம்ச விருத்திக்காக, குல விருத்திக்காக செய்யப்படுகிற ஒன்று. அதுதான் இருப்பதிலே புனிதமானது என்று அவர் சொல்லியிருக்கிறார். Marriage is not a civil agreement that accepts the parties to it. It is the basis of the family and its discussion as well as the formation is a matter of social interest என்று சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு 7ஆம் பாவம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஆனால் தற்பொழுது 7ஆம் பாவம் ஜோதிடர்களிடம் மிகுந்த போராட்டத்துக்கிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. திருமணத்தில் விவாகரத்துகள்
10% மட்டுமே இளைஞர்களுடைய பொறுமையின்மையும் சகிப்புத்தன்மையின்மையினால் நடைபெறுகிறது. அதுவும் பெற்றோர்களின் பேராசையினால். மீதி 90% ஜோதிடர்களின் தவறான திருமண பொருத்தம் பார்த்ததுதான் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஜோதிடத்தில் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது செவ்வாய் தோஷம் கட்டாயம் உண்டு. ஒரு ஜோதிடர் செவ்வாய் தோஷமே இல்லை, அது இல்லவே இல்லை, மூல நூல்களில் இல்லவே இல்லை என்றெல்லாம் சொல்லுகிறார். சிறந்த ஜோதிடர் தான், ஆனால் அவர் தவறான வழிகாட்டுதலை அவர் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். செவ்வாய் தோஷம் என்றால் இரத்த வகையை தான் குறிப்பிடுகிறது. செவ்வாய் தோஷம் இருக்கிறவர்கள் நெகட்டிவ் குரூப்பில் பிறந்திருப்பார்கள். செவ்வாய் தோஷம் இல்லை என்றால் பாசிட்டிவ் குரூப்பில் இருந்திருப்பார்கள். இந்த 2 மாறுபட்ட இரத்த வகைகளை இணைக்கும் பொழுது பிறக்கின்ற குழந்தை ஆட்டிசமாகவோ அல்லது ஏதேனும் உடல் ஊனமுற்றதாகவோ பிறக்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே செவ்வாய் தோஷம் உண்டு, ஆனால் அதில் விதிவிலக்குகள் இருக்கின்றன. ஜோதிடத்தை பொறுத்தவரையில் விதியும் விதி விலக்குகளும் இரட்டை குழந்தைகள். எனவே திருமணம் பொருத்தம் செவ்வாய் தோஷம் உண்டு. அதே போன்று 10 பொருத்தமும் கட்டாயம் பார்க்க வேண்டும். 10 பொருத்தம் தவறான பொருத்தம் பார்க்க தேவையில்லை என்றெல்லாம் சொல்லி இளைய சமுதாயத்திற்குள்ளே திசை திருப்பி கொண்டிருக்கிறார். அதுவும் தவறானது. 10 பொருத்தம் எந்த அளவுக்கு முக்கியம் என்றால், நாம் சாதாரணமாக 7ஆம் இடத்தை பற்றி பேசும் பொழுது 7, 8இல் எந்த தீய கிரகமும் இருக்கக்கூடாது, 7, 8இல் தீய கிரக சேர்க்கையோ பார்வையோ இருக்கக்கூடாது என்று நம்ம சொல்லுகிறோம். அதில் 10% ஜாதகத்தில் மட்டும்தான் அந்த மாதிரியான இருக்கும். அம்மாதிரி 7 வணக்கம் ஆமாம் அந்த மாதிரி 7, 8 சேர்க்கை இருக்க திருமணங்களை எல்லோரையுமே கழித்து விட்டால் இனி திருமணமே நடைபெறாத சூழ்நிலை ஆகிவிடும். ஆனால் மதிநுட்ப ஜோதிடர்கள் அதை மாற்றி காட்ட வேண்டும். ஒரு 7, 8 சேர்க்கை பெற்ற ஒரு நபர் இப்பொழுது 20 ஆண்டு காலமாக வள்ளுவரும் வாசியும் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நான் ஒரு தியாகம் நீங்கள் செய்தால் ஒரே திருமணம் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னேன். அதையும் அவர் கேட்டார். ஒரு விதவை பெண்ணை அவர் திருமணம் செய்தார். எனவே அந்த 7, 8 சேர்க்கையினால் பாதிப்பு இல்லை. அதே போன்று இந்த ஜோதிடர்கள் ரஜி பொருத்தம் பார்க்கும் பொழுதும் சரி, யோனி பொருத்தம் பார்க்கும் பொழுதும் மிக சரியாக பார்த்து திருமண பொருத்தங்களை சேர்க்க வேண்டும். ஒரு ஜோதிடர் மேஷ லக்கணம், மகரத்திலேயே சுக்கிரனும் செவ்வாயும் பெண்ணுக்கு இருக்கிறது. ஆண் ஜாதகத்திலே கன்னியா லக்கணம், 3லே குருவும் செவ்வாயும் இருக்கிறது. 2 பேரையும் இணைத்து வைத்திருக்கிறார். இப்பொழுது அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் குடும்பம். தமிழ்நாட்டிலேயே போர்ட் கிளப்பில் வாழ்கிறது என்றால் சொர்க்கபூரி என்று சொல்வார்கள். ஒரு கிரவுண்டு 50 CR அங்கே. அந்த இடத்திலிருந்து வந்த மணப்பெண் வசதி படைத்தவர் மணமகனும். அப்படி இருந்தும் திருமண வாழ்வு நாசமாகிவிட்டது. அவர் தவறான வழியில் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதற்கு என்ன காரணம் என்றால் 10 பொருத்தம் பார்க்கவில்லை, நான் நேரடியாக ஜாதகத்தை பார்த்தேன் என்று சொல்லுகிறார். அதே ஜோதிடர் சென்னையிலே அக்டோபர் மாதம் நீங்கள் அனைத்து பத்திரிகைகளையும் பார்த்துருக்கலாம். புது மாப்பிள்ளை 19வது நாளில் மிகப்பெரிய விபத்தில் சிக்கினார். அவருக்கு ரஜி பொருத்தம் பார்க்கவில்லை, நேரடியாக பார்த்து அவருக்கு ஆயுள் பாவம் நன்றாக இருக்கிறது, பொருளாதாரம் செழிப்பாக இருக்கிறது, இப்படி சொல்லி இதையெல்லாம் உண்மையிலே சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் ரஜ்ஜி தட்டு அந்த ஆட்களை கொண்டு சேர்த்திருக்கிறார். பரணி நட்சத்திரம் பெண், அனுஷ நட்சத்திரம் ஆண். 19ஆம் நாள் கிரீன் லைன்ஸ் பேங்கில் வேலை பார்க்குறவர். அவர் பைக்கு
ரிப்பேர் ஆனவுடனே அவர் நண்பரை வர சொல்கிறார். அவர் பின்னால் உட்கார்ந்து செல்கிறார். பட்டுலாசு சாலையில் 3 பைக்குகளும் மிக வேகமாக வந்த பைக்குகள் மோதி எல்லோருக்கும் பாதிப்பு. ஆனால் அந்த புது மாப்பிள்ளைக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அவர்கள் மிக வசதி படைத்தவர்கள். மிகப்பெரிய மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் பொழுது ஒரு விஷயத்தை டாக்டர் சொல்ல, அவர் அமெரிக்காவில் இருந்தே மருத்துவர்களை வரவழைக்கிறேன் என்றெல்லாம் சொல்கிறார். காரணம், அந்த மருத்துவமனையில் இடுப்புக்கு கீழே வாழ்நாள் முழுவதும் அந்த பையனுக்கு வேலை செய்யாது என்று சொல்கிறார். இதற்கு காரணம் நீங்கள் 10 பொருத்தம் பார்க்காததனின் விளைவு என்று நான் சொல்கிறேன். அதே போன்று ஒரு பெண்ணுக்கு நம்ம ஜோதிடர்கள் 7ஆம் இடம் தோஷமாக இருக்குமானால் உடனே பரிகாரம் என்று சொல்லி வாடிக்கையாளரை வதைத்து கொண்டிருக்கிறார்கள். பரிகாரம் என்பது இறைவனிடம் சரணாகதி அடைவது மட்டுமே தான் சரியான பரிகாரம். மற்றபடி ஜோதிடர் ஏஜெண்டோ பணப்பயன் அடைகிற நிகழ்வு பரிகாரம் ஆகாது. இந்த மாவட்டத்துக்கு அருகிலேயே இருக்கிற ஒரு மாவட்டத்தில் ஒரு ஜோதிடர் பரிகார திலகம் என்றே பெயர் வாங்கிவிட்டார். எப்பொழுதுமே ஒரு 20 வாடிக்கையாளர்கள் தான் எங்கு வேண்டுமானாலும் செல்வார். அவர் ஒரு மீன லக்கண ஜாதகம், 3லே பெண் ஜாதகம், 3லே கேது, 8லே 3, 8 கூடிய சுக்கிரனும் 6 கூடிய சூரியனும் இணைந்து செவ்வாயும் இணைந்திருக்கிறது. 21 வயதாகியது. அந்த பெண் பூப்பெய்து அடையவில்லை. இவர் சொல்லுகிறார், 1 லட்சம் ரூபாய் கொடுத்து நிறைய பூஜைகள்லாம் செய்து அதற்கு அடுத்தபடியாக கடைசியில் அஸ்ஸாம் மாநிலத்திலே நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், காமக்கியா என்று ஒரு கோயில் இருக்கிறது. அது கணவன் மனைவி பிரிந்து இருந்தால் அவர்களை சேர்த்து வைப்பதற்காக அங்கு ஒரு பரிகாரம் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். மிக அதிக பொருட்செலவு. எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே எருமையை பலி கொடுக்கக்கூடிய இடம் காமக்கியா கோயில்தான். ஒரு 5 விலங்குகளை பலி கொடுப்பார்கள் இந்த மாதிரி உள்ளதுக்கு. ஆனால் இந்த ஜோதிடர் அவர்களை அங்கேயும் போகச் சொல்லி நிறைய செலவுகளை எல்லாம் இழுத்து இன்று வரை அந்த பெண் பூப்பெய்து அடையவில்லை. ஒரு நாளும் அது பூப்பெய்து அடையாது. காரணம், ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடமும் 6, 8 பாதிக்கப்படும் பொழுது பெண் அந்த நிலையை அடைகிறாள். ஆண் என்றால் திருமணத்துக்கு லாயக்கற்றவராக மாறுகிறார். நிறைய ஜாதகங்களில் 7ஆம் இடம் சிறப்பாக இருப்பதற்கு 3ஆம் இடத்து ஆணினுடைய 3ஆம் இடத்தை சரியாக கவனிக்க வேண்டும். 3ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் அதனால்தான் திருமணம், நிறைய திருமணங்கள் விவாகரத்தில் போய் முடிகின்றன. குடும்ப நீதிமன்றத்திலே நீங்கள் விவாகரத்து வழக்குகளை போய் ஆராய்ந்து பார்த்தால் அத்தனை பேரும் சொல்வது, அங்கே ஜோசியர் தான் பார்த்து எல்லாம் முடித்தார், ஆனால் இவருக்கு ப்ராப்ளம் இருக்குது, அதனால் வாழ முடியாது என்று தான் விவாகரத்து வருகிறது. இப்பொழுது உள்ள இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற காரணத்தினால் ஜாதகம் பார்க்கும்பொழுது முழுக்க ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் 3ஆம் இடம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்க்காவிட்டால் திருமண வாழ்க்கை நாசமாகிவிடும். எனவே ஜோதிடர்கள் இது பொருத்தம் பழைய காலத்திலுடைய ரிஷிகளும் சித்தர்களும் நமக்கு ஏற்றி தந்த கிரந்தங்களெல்லாம் மிக முக்கியமானவை. அவைகளெல்லாம் 4வரில் ஒருவர் திருநாவுக்கரசர் சொன்னது போல, இறைவனுக்கு தொண்டு செய்வதை விட இறைவனுடைய அடியாருக்கு தொண்டு செய்தால் இறைவனுக்கே செய்தது போல் என்பது போல நாமெல்லாம் அந்த சித்தர்கள் ரிஷிகளையும் சந்திக்கவில்லை. எனவே அவர்கள் நூல்களை நாம் மதிக்க வேண்டும், அந்த நூல்களை வணங்க வேண்டும். நமக்கு தெரியாத விஷயங்கள் என்பதற்காக அது குப்பை என்று சொல்லிவிடக்கூடாது. ஜோதிடத்தில் பல முறை இருக்கிறது. பலன் எடுக்கும் முறை பல முறையில் சொல்லலாம். எந்த முறையில் சொன்னாலும் பலன் சொல்வதுதான் முக்கியமே தவிர அதில் நான் சொல்லும் முறை மட்டும்தான் சிறந்தது, மற்றது தவறு என்று சொல்வதும் தவறானது. தான் கருத்துக்கு மாற்று கருத்து இருப்பவர்களை
முட்டாள் என்று சொல்வது கூட அது அறியாமையினுடைய வெளிப்பாடு. நல்ல ஜோதிடர், ஆனால் ஒரு தன்னை தனித்துவப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏதேனும் ஒரு கருத்தை சொல்லுகிறார். இதில் ஒரு கிராமத்திலே ஒரு கதை ஒன்று உண்டு. ராமாயணம் தொடர் சொற்பொழிவு 10 நாள் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த கிராமத்தில் ஆணும் பெண்ணும் அந்த கூட்டத்தை பங்கு பெற்றார்கள். ஒரே ஒரு நபர் மட்டும் பங்கு பெறவில்லை. உடனே கடைசி நாள், அந்த நாள் இருக்கும் பொழுது அவர் மனைவி, இன்றைக்கி ஒரு நாளாவது நீ கூட்டத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு அந்த கணவர் சொல்ல, அவர் சொல்ல எதுவும் இல்லை. அந்த கூட்டத்தில் கடைசி நாள் சொற்பொழிவாளர் கேள்வி கேட்பார். அவர் கேட்கும் பொழுது, நீ சொல்ல வேண்டிய எல்லாரும் கையை உயர்த்தினாங்கன்னா நீ கையை உயர்த்தாத, ஒருத்தருமே கையை உயர்த்தினா கையை நீ உயர்த்துறேன்னு சொல்லி விட்டாங்க. அதாவது உன்னையும் இந்த உலகம் திரும்பி பார்க்க வேண்டும் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை. அவரை எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு என்னென்னா, இந்த இவர் பற்றி இவர் ஒன்றுத்துக்கும் லாயக்கில்லாதவன்னு அந்த ஊரில் வச்சுருக்குறாங்க. அந்த அம்மா நாம் சொல்லலாம், என்னாலும் ஊர்க்காரங்க சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ராமாயண கூட்டத்தொடருக்கு அனுப்புகிறாரு. அவர் உடனே கடைசியில் சொற்பொழிவாளர் முடித்து விட்டு, ராமன் சீதைக்கு சித்தப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தருமே கையை உயர்த்தலை. இந்த ஆள் கையை உயர்த்திட்டார். உயர்த்தின உடனே அவர் சொற்பொழிவாளர் தார தாரையாக கண்ணீர் வடிக்கிறார். நான் எத்தனையோ ஊருக்கு சென்றிருக்கேன், ஒரு சாதாரண கேள்வியை கேட்டதற்கு இப்படி ஒரு நபருக்கு புரியாத அளவுக்கு நான் பேசியிருக்கிறேனே என்று வருத்தப்பட்டிருக்கிறார். அப்போ தான் அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் வருத்தப்படாதீங்க, என் மனைவி தான் சொன்னால் என்னை எல்லோரும் இந்த ஊரில் சாதாரண எதுக்கும் லாயக்கு இல்லாதவன் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் நீ தனித்துவமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதில் நான் இந்த மாதிரி செய்யிட்டேன், தப்பு தான்ட்டு போயிட்டார். அதனால் தனித்துவம் என்பது நீங்கள் சொல்கிற பலன்களில் இருக்கலாமே தவிர, தாங்களே மற்றவர்களை எல்லாம் மட்டம் தட்டி விட்டு தனித்துவம் பெறுவது என்பது சரியாக இருக்காது. இந்த 3 நூல் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அதாவது எதற்கு? செவ்வாய் தோஷத்துக்கு. அதே போன்று திருமண பொருத்தத்திலே நாடி பொருத்தம் மிக முக்கியம். 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருமண பொருத்தம், ரஜ்ஜி பொருத்தம் இருந்தாலே திருமணம் நடத்தி கொண்டிருந்தோம். அன்று இந்த மாமன் மகள் அத்தை மகள் தான் திருமணம் பெரும்பாலும் நடந்தன. ஏதேனும் பிரச்சனை வந்தால் தாத்தா பேசி தீர்த்து கொள்வார், தாய்மாமா பேசி தொலைத்து கொள்வார் என்ற நிலை இருந்தது. இப்பொழுது யாரும் யாருடைய பேச்சையும் கேட்க தயாராக இல்லை. பெற்ற பிள்ளையே தனது தந்தையின் பேச்சை கேட்க தயாராக இல்லாத உலகம் இது. அந்த அடிப்படையில் ஜோதிட அந்த 7ஆம் பாவத்தை பற்றி இதை சொல்ல வந்தவர் மூல நூல் ஆதாரம் கேட்டதனால் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 6ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த வராக மீரர் தான் ஜோதிட உலகின் தந்தை என்று அழைக்கப்பட்டு கொண்டிருப்பவர். அவர் 82 வயது வரை வாழ்ந்தவர். அவர் குப்த பேரரசிலே ஆஸ்தான ஜோதிடராக இருக்கிறார். அந்த மன்னனுக்கு 12 ஆண்டுகளாக குழந்தை இல்லை. ஜோதிடரம் கேட்கிறார் எப்பொழுது என்று நான் குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது சொல்கிறேன். அப்பொழுது நீங்கள் புத்திர காமர்ஷி யாகம் நடத்துங்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த பகுதியிலே இந்த ஆட்சி பீடம் நடத்துகிற யாரெல்லாம் குழந்தைகளுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர் அனைவருக்குமாக புத்திரகாமர்ஷி யாகம் நடத்துகிறார். அவர் சொன்னது போல் வெற்றிகரமாக புத்திரகாமர்ஷி யாகம் நடந்து ராணியார் கருவுறுகிறார்கள். அந்த ஜோதிடரிடம் கேட்கிறார் எப்பொழுது குழந்தை பிறக்கும் என்று. அவர் தேதியையும் நேரத்தையும் குறித்து கொடுக்கிறார் வராக வீரர். சரியான நேரத்துக்கு குழந்தை பிறக்கிறது. மன்னன் ஆசையோடு வருகிறார். ஜோதிடருக்கை வணங்கி அவருக்கு சன்மானம் வழங்கி, என் மகன் எப்பொழுது மன்னனாவான் என்று கேட்கிறார். மன்னா, இப்பொழுது தானே குழந்தை இருக்கிறது, ஏன் அவசரப்படுகிறேன் என்று கேட்க, இல்லை, எனக்கு தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்கிறார். அந்த அடிப்படையிலே இந்த குழந்தை 48ஆவது நாள் இறந்துவிடும்.
மகாராணியார் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் பயனாக மல்லடி என்ற பெயர் வாங்கக்கூடாது என்பதற்காக இறைவனால் இந்த குழந்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த குழந்தை அற்ப ஆயுளோடு முடிந்துகிறது சொன்னவுடன் வராக மிகரரை சிறையில் தள்ளி அவர் வீட்டை எரிக்க சொல்லி விடுகிறார். அப்பொழுது மந்திரி, அந்த காலத்தில் மந்திரிகள் எல்லாம் மதிநுட்பத்தோடு இருந்திருக்கிறார்கள். உடனே அவர் காவலாளிகளை அழைத்து அந்த ஏடுகளை எல்லாம் ஆற்றிலே தூக்கி வீசிவிட்டு வீட்டை மட்டும் எரியுங்கள் என்று சொல்லுகிறார். முடிந்தது. 48வது நாள் வந்தது. தாதியர்கள் ஓடோடி வருகிறார்கள். குழந்தை இறந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். மன்னனுக்கு அதிர்ச்சி. உடனடியாக அவன் குழந்தையை போய் பார்க்கிறான். தங்க தொட்டிலே மணி ஓசைக்காக சின்ன சின்ன மணிகளாக கட்டப்பட்டிருந்த ஒரு மணி கூண்டு குழந்தையின் மூக்கிலே பட்டு குழந்தை இறந்து விடுகிறது. அந்த மணி கூண்டு அதில் உருவம் பொறித்தது பன்றி உருவம் இருந்தது. ஜோதிடர் சொல்லியிருந்தார், பன்றியினால் 48வது நாள் இறந்து விடுவான் என்று. மன்னன் சொன்னான், பைத்தியக்காரன், கோட்டையிலே பன்றி நுழையுமா என்று. மன்னன் ஓடோடி செல்கிறார். சிறைக்காவலர் வைத்து கதவை திறந்து மன்னன் ஜோதிடரின் காலில் விழுகிறார். நான் தவறு செய்து விட்டேன், இப்பொழுது மிகப்பெரிய நான் தவறு செய்து விட்டேன், உங்கள் வீட்டையும் எரித்து விட்டேன் என்கிறார். அப்பொழுது சொன்னார், வீடு எரித்தது பற்றி பிரச்சனை இல்லை, அதில் நான் என்னுடைய ஜோதிட ஏடுகளெல்லாம் வைத்திருந்தேனேன் என்று சொல்லும்போது மந்திரி ஓடி வந்து, ஐயா உங்களுடைய ஏடுகளெல்லாம் ஆற்றிலே தூக்கி வீசிவிட்டேன், நான் மன்னனுடைய சொல்லையும் கேட்க வேண்டும், அதே நேரத்தில் நூல்கள் என்பது சரஸ்வதி, அதை எரிக்க எனக்கு மனம் வரவில்லை என்று சொல்லுகிறார். அதன் பின் அந்த ஏடுகள் நாலா பக்கம் தேடுகிறார்கள். ஒரு மாதத்துக்கு மேலே தேடி 40% ஏடுகள் தான் கிடைத்தது. அந்த ஏடுகள் அதன் பின் வந்த அவர் மகன் பெயரும் பிருகு முனிவர் தான். இவர் பிருகு முனிவர் வராக மிகராக அப்பொழுது முதல் மாறுகிறார். வராகம் என்றால் பன்றி. அவரை மிகப்பெரிய ஜோதிடராக காட்சியளித்தவர். அவர் எழுதிய ஏடுகளே 40% தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது ஆங்காங்கே பாதுகாத்திருக்கிறார்கள். அதுக்கு பின்னர் 15ஆம் நூற்றாண்டு தான் அச்சு எந்திரம் வருகிறது. அதன் பின் அதை அச்சு எந்திரத்தில் வரும் பொழுது அவருடைய மகன், அதுக்கு அடுத்த வாரிசுகள் யாரோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி எழுதுகிறாங்க. எதெல்லாம் விட்டு போச்சோ, ஏன்னா மீதி ஏடெல்லாம் எழுதியிருக்காங்க. அதில் தான் ஒரு நகல் நம்ம சென்னை ஆவண காப்பகத்தில் இருக்கிறது, அச்சு பிரதியோடு இருக்கிறது. அதில் முழுமையாக இருக்காது. ஒரு மூல நூல் கேட்க வேண்டும் இருக்கும்போது அங்கே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட நான் ஆவண காப்பு அதிகாரி எனது நண்பர் தான். அவரிடம் கேட்டு இந்த மாதிரி நூல்களெல்லாம் எடுத்து வெளியே செல்ல எழுத முடியுமா என்றால் முடியாது. அதோ ஒரு அறை இருக்கிறது, அந்த அறையில் உட்காந்து நீங்கள் குறிப்பு எடுத்துக்கொள்ளலாம், நாங்கள் வெளியில் கொடுப்பது இல்லைன்னு சொன்னால் நிறைய புத்தகங்கள் பார்த்தேன், அப்பளம் மாதிரி இருக்கு. அதில் ப்ரிசர்வேஷன் ஆஃப் புக்ஸுன்னு இப்போ நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வச்சு போட்டு லேமினேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதனால் மூல நூல்கள் என்பது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் திருத்தப்பட்டிருக்கும். நாமே கூட ஜோதிடத்தில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இதிலேயே பார்த்துட்ருக்கோம். எத்தனையோ சில கண்டுபிடிப்புகள் அருமையாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஐயா தனகோடி ஐயா அவர்கள் கூட இப்பொழுது இந்த குழந்தை பிறப்பதிலே கருத்தரித்தல் மையம் மூலம் பிறக்கிற குழந்தையை கண்டுபிடிப்பது எப்படி என்று ஒரு ஃபார்முலா சொன்னார். அது அவரை கண்டுபிடித்தது. ஐயா அவர்கள் பேசும்போது சொல்லுவார், மிக சரியாக இருந்தது. அன்று இரவு 9 மணிக்கு என்னிடம் சொன்னார். நான் நைட்டு 1:30 மணி வரைக்கும் என்னிடம் இருக்கும் ஜாதகத்தை பூரா புரட்டி பார்த்தேன். இது அப்ளை பண்ணுற மாதிரி ஒன்றுமே, அதாவது அந்த இது வரல. பிறகு 2 நாள் கழித்து யாரெல்லாம் கருத்தரித்தல் மையம் போய் குழந்தை பெற்றார்களோ அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தா ஐயா சொன்னது மிக சரியாக இருந்தது. ஒரு குழந்தை அவங்க அப்பாவுக்கு தான் பிறந்திருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம ஜோதிட ரீதியாக ரொம்ப நுணுக்கமாக ஐயா பேசும்போது அவர் சொல்லுவாங்க, அதே மாதிரி திருமண பொருத்தத்தில் ஜோதிடர்கள் செய்கிற தவறு தான் என்னை பொறுத்த வரையில் 90% விவாகரத்துக்கு காரணமாகிறது. நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு அடக்க உணர்வோடு சொல்லுகிறேன், நான் 45 ஆண்டுகளாக திருமண பொருத்தம் பார்த்து 3 திருமணங்கள் ஃபெயிலியர் ஆகியிருக்கின்றன. அதில் 2 திருமணங்கள்
எனது பங்கு 25% தான். ஏனால் அவர்கள் உறவினர்கள் பேரளவுக்குத்தான் பார்த்ததார்களே தவிர ஜோதிடம் பொருத்தமில்லை என்றாலும் திருமணம் செய்யக்கூடிய நிலையில் இருந்தவர்கள். ஒரே ஒரு திருமணம், அது எனக்கு மிகவும் வேதனை தருகிறது. சென்னையிலே ஒரு கோடீஸ்வரர் குடும்பம், அந்த மகனுடைய தந்தையாருக்கே நான் தான் திருமண பொருத்தம் பார்த்து நாள் குறித்து திருமணத்தை நடத்தி வைத்தேன் 93. இப்போ அவருடைய மகனுக்கு திருமணம். அவருக்கு விருச்சிக லக்கணம், 7லே சுக்கிரன், சந்திரன் 6ஆம் இடத்தில் சுக்கிரன் சாரம் வாங்கியிருந்தது. நான் சொன்னேன், இந்த சந்திர திசை 2025 முடியுது, பாதகாதி திசை, அப்பொழுது திருமணம் நடத்தி கொள்ளலாமே, இப்பொழுது அவசரமாக நடத்த வேண்டுமா என்றேன். 2023 திருமணம், 2024 விவாகரத்து. சில்லறை விஷயம். தாம்பத்திய வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருந்தது இருவருக்குமே. ஏனென்றால் தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் 4 வகை இருக்கிறது. ஒருவர் 35%, 60%, 80%, 100% என்று இருக்கிறது. அந்த பையனுக்கு 35% தான் இருந்தது. அந்த பெண்ணு மிதுன லக்கணம், 3லே செவ்வாயும் ராகும், அவரும் 35% தான் இணைத்தேன். ஆனால் சில விஷயங்களில் விட்டு கொடுக்க வேண்டும். பாதகாதிபதி திசை நடக்கிறது. பாதகாதிபதி 6லே இருந்தாலும் கூட அவனுக்கு கொடுத்த சாரம் சுக்கிரன் பாதகஸ்தானத்திலே இருப்பதால் அந்த மீறி அதை நடத்தினாங்க. திருமணம் நடந்தது. மிக வேதனைக்குரிய விஷயம். அந்த திருமண நாளை குறித்து கொடுத்ததும் நான் தான். சபாநாயகர் தலைமையிலே அந்த திருமணம். மிக பெரும் கோடீஸ்வரர்கள் சென்னையிலே. எனக்கு காரணம், அந்த குடும்பம் 40 ஆண்டு காலமாக பழக்கம். தொடர்ந்து நான் சொல்லியும் அதை கேட்கலை. சின்ன சில்லறை விஷயம், விட்டு கொடுத்தால் சரியாக போயிடணும். இப்போது நான் அனுமதி கொடுத்தால் அந்த விஷயத்தை நான் சொல்லுகிறேன். அந்த மாப்பிள்ளை வீட்டு மரைன் இன்ஜினியராக இருக்கிறார் மாப்பிள்ளை. அவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனு. மரைன் இன்ஜினியர் வீட்டில் வேலைக்கு ஆள் வச்சுருக்கிறாங்க. என்னதுக்கு வச்சுருக்காங்கன்னு சொன்னால், பாத்திரம் தேய்ப்பதற்கும் வீட்டை பெருக்குவதற்கு வாரத்தில் ஒரு நாள் அதை வீட்டை மூழ்கி எடுப்பதற்கு தான். வேறு வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க. சமையல் அவர் செய்யதான் தான் பிடிக்கும் இருக்கும். ஏன்னா அவரும் ஒரு பெரிய அரிஸ்டோக்ராட் ஃபேமிலியிலேருந்து பொண்ணு எடுத்தவர் என் நண்பர். இந்த பொண்ணு எல்லோரும் சில்வர் ஸ்பூனில் பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை அந்த பொண்ணு கோல்டன் ஸ்பூனில் பிறந்திருக்கேன். அவர் அப்பா ஒரு அம்பத்தூரில் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த அளவில் இருக்கிறார். 2 பெண் குழந்தைகள். இந்த பெண்ணு BRக்கு நல்ல பொண்ணு, நல்லா படிச்சிருக்கு, நல்லா தான் இருந்தது. ஒரு சின்ன விஷயம், ஒரு வாரம் கழித்து நான் கேட்டேன், அவர்கள் தாம்பத்திய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கிறது என்று என்னுடைய நண்பர்கிட்ட கேட்கும்போது, இல்லை நல்லா இருக்காங்க, ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறார்கள், ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, என் மருமகள் அசைவ உணவு சமைத்தால் என் மனைவி சமையலை விட அதிகமாக இருக்குது என்று என் மனைவியே சொன்னாள் அப்படின்னு சொன்னார். இவ்வளவு சொல்லி முடித்ததுக்கு பிறகு அவர் 4 மாத லீவில் வந்திருந்தார். 3 மாத லீவு பாக்கி இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த மாமனார் மாமியார்கள் அவர்களுடைய ஆடையை வாஷிங் மிஷினில் போட சொல்கிறாங்க. இந்த பொண்ணு சொல்லுதே, வாஷிங் மிஷினை போட்டு துணியை மடித்து வைக்கிறதையும் இந்த வேலைக்காரி போகிறவர்கள் செய்ய சொல்லுவோம், நான் வேணால் அதுக்குரிய பணத்தை கொடுக்குறேன்னு. இவனுக்கு கோபம் வந்துடுது, என்ன நீ ரொம்ப டாமினேட் பண்ணுறேன்னு சொல்லி. இந்த பிரச்சனை சாதாரண பிரச்சனை. அந்த இதை சொன்னால் அவங்க விட்டு கொடுக்க தயாராக இல்லை. தாம்பத்தியம் சிறப்பாக இருந்தும் கூட பாதகாதிபதி திசையில் திருமணம் நடத்தியதின் விளைவு அது மட்டும் பாதகாதிபதி 6ல் இருந்தால் தீமையை செய்யாது தான். இருந்தாலும் அதுக்கு கொடுத்த சாரம் அந்த சுக்கிரன் கடகத்தில் இருந்த காரணத்தினால் அது பாதகஸ்தானம், அது கடுமையாக பாதிக்கப்பட்டது. இப்பொழுது விவாகரத்து ஆகிவிட்டது. ஆனால் அந்த பையனுக்கு 2வது திருமணத்துக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டிதான் வரக்கூடிய பெண்ணை அட்ஜஸ்ட் செய்து போங்கள் என்று சொன்னேன். அவர் நிறைய மருத்துவரையே பார்த்தார். தேவையில்லையே, அந்த மாதிரி பார்த்தா திருமணம் ரொம்ப ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதையெல்லாம் தாம் இதை திருமணம் பொருத்தம் பார்ப்பதில் 3ஆம் இடத்தை ஆண்களுக்கு நீங்கள் மிக அதிகமாக கவனியுங்கள். வாழ்வு அப்படி இருக்குமானால் அதற்கு ஏற்றாற்போல் பெண்ணை சேர்த்து வைத்தால் வாழ்ந்து விடுவார்கள். ஒரு சிம்ம லக்கணம் ஒரு பெண் பெண்ணுக்கு 3லே சனி, 12லே சுக்கிரன்,
அப்படின்னு தான் அவங்க 35% தான் இருக்காங்க. 4வது நிலையில் தான் தாம்பத்திய வாழ்க்கையிலே இருப்பாங்க. இவருக்கு நான் ஒரு ஆண் ஜாதகத்தை தேர்ந்தெடுத்து ரிஷப லக்கணம், 3லே சுக்கிரன், 3 கூடிய சந்திரன், 6ல் 7 கூடியனுடன், அவருக்கும் 35% தான் பாதிப்பு ஏற்படுத்ததும் அப்படின்னு சொல்லி அவர் மிலிட்ரியில் இருக்கிறவர் பார்த்து திருமணம் செய்து வள்ளுவரும் வாசிக்கு போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருமணத்தில் பிரச்சனை இல்லை. இதையே சுக்கிரனும் செவ்வாயும் கேந்திரத்தில் இருக்கிற ஏதேனும் ஒருவரை சேர்த்து வைத்திருந்தால் திருமண வாழ்வு நாசமாகியிருக்கும். எனவே திருமண பொருத்தத்தில் மீண்டும் மீண்டும் 3ஆம் இடம் மிகச் சரியாக, 3ஆம் இடத்து அதிபதியும் பாதிக்கப்படக்கூடாது. கும்பலக்கணம் 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாயும் சனியும் சேர்ந்து பாதகஸ்தானத்திலே இப்பொழுது விவாகரத்துக்கு சென்றிருக்கிறார்கள். திருமணத்தை பொருத்தம் பார்க்கும் பொழுது நாம் ஜோதிடர்களாகிய நாம், வராக மீரர் சொன்னார், சிறந்த ஜோதிடர் மன்னனுக்கும் மன்னனாவான் என்று. அதனால் அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒரு தொழில் இருக்கிற நாம் தேவையில்லாமல் பரிகார என்ற பெயரில் பணத்தை பறிக்காமல் ஜோதிடத்துக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் சன்மானம் கேளுங்கள், தவறு ஏதும் இல்லை. 500 ரூபாய் வாங்கலாம், 5000 வாங்கலாம், வாய்ப்புகள் இருக்குமானால் 50,000 கூட வாங்கலாம். ஆனால் 1 ரூபாயை கூட பரிகாரத்தின் மூலம் நாம் பயனடைந்தால் நாம் மட்டுமல்ல, நமது வம்சமும் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக ஜோதிடர்களில் சிலருடைய வாழ்க்கை நிலை மிக மோசமாக இருப்பதற்கு காரணம் பரிகாரத்தின் மூலமே அவர் வாழ்ந்திருக்கிறார். நாம் அதை திருத்தி கொண்டால் இந்த சமுதாயத்துக்கு நாம் பயன்படுகிற போல் இருக்கும். இந்த விவாகரத்துக்களை குறைத்து விடலாம். குற்றவியல் நீதிமன்றத்தின் வழக்குகளை விட குடும்ப நீதிமன்றத்தின் வழக்குகள் அதிகமாக இருப்பதாக எனது நண்பர் சொல்கிறார். எனவே 7ஆம் பாவம் எந்த அளவுக்கு முக்கியம் என்றால் 3ஆம் பாவத்தை அதை நாம் சரியாக பார்த்து திருமணத்தை பொருத்தத்தை ஏற்படுத்தினால் இந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து விடலாம், விவாகரத்துக்களை குறைத்து விடலாம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா சிறுராம் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். ஐயா, என் பெயர் சுந்தர், திருநெல்வேலி, 70-10-57-11-87 70-10-57-11-87. நெல்லையைச் சேர்ந்த எமது நண்பர் சுந்தர் அவர்கள் சிறப்புரை வெகு விமரிசையாக நடைபெற்றது. அந்த வகையில் நல்ல சிறப்பான ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த செயற்கை முறை கருத்தரிப்பு மையத்திற்கு ஒரு சின்ன ஒரு எனது அனுபவத்தை நான் கூறுகிறேன். இது வந்து புராண காலத்தோட தொடர்பு இருந்தது. கணேசன் ஐயா வாங்க, மேடைக்கு வாங்க ஐயா. அதாவது புராண காலத்தில் இந்த செயற்கை முறை கருத்தரிப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு. உதாரணமாக மகாபாரதத்தில் குந்தி தேவி பெற்றது. அதாவது துரியோதனுடைய சகோதரர்கள் 100 பேர் பிறந்த விதத்தை இதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பொதுவாக வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் எனது அது விதின்னு சொல்ல முடியாது. பொதுவாக வந்து குழந்தை பிறப்பு என்பது 5ஆம் பாவகம் சொல்லப்படுது. 5 புத்திரஸ்தானம், புத்திர காரகன் குரு என்று சொல்லப்படுகிறது. அது 5ஆம் இடத்தோடு சம்பந்தப்படும் போது அவருக்கு புத்திரன் உண்டு. சரி, யாருக்கெல்லாம் புத்திரன் இல்லை, அதாவது ஆண் பெண் இணைவு மூலமாக இணைந்து பெறுவது என்பது காமனான ஒன்று. சரி, இந்த இணைவு பெறாது செயற்கை முறை கருத்துறதுன்னு இந்த காரக கிரகம் பார்த்திங்கன்னா ராகு கேது உள்ள நுழைஞ்சிருவாங்க. அதுவும் குறிப்பாக அந்த கேது இருக்குது பாருங்கள், இதில் ரொம்ப கையை வைக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். இப்போ 3 நெருப்பு ராசிகள் இருக்குது, 3 நெருப்பு வீடுகள் இருக்குது. அதாவது மேஷம், சிம்மம், தனுசு. இதில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது என்னுடைய கண்டுபிடிப்பு நான் சொல்ல மாட்டேன், இது விதிகளின் ஊடே செல்லும்போது எனக்கு கிடைத்த தகவல் தான். அதாவது என்னென்னா, லக்ன புள்ளி என்பது அஸ்வினி 1, மேஷ லக்னம் மேஷராசி. அடுத்ததாக சிம்ம லக்னம் சிம்ம ராசி அப்படின்னு வரும்போது மகம் 1 அப்படிங்கிற லக்ன புள்ளி அப்படிங்கிறது வரும். அடுத்ததாக தனுசு காலபுருஷம் 9ஆவது வீடு. அதில் வந்து மூலம் 1ஆம் பாதம். இந்த 3 பாதமே கண்டாந்த நட்சத்திர பாதம்னு பாரம்பரியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது லக்ன புள்ளி அமைந்து அல்லது லக்னமோ அல்லது ராசியோ அமைந்தவர்களுக்கு அமைந்து அவர்களுடைய 5ஆம் பாவத்தை
சூரியன் செவ்வாய் இருவரும் இணைந்து பார்க்கும்போது அவருக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னா எப்படி பிறக்கும் அப்படின்னா, செயற்கை முறை கருவூட்டல் மையத்தின் மூலமாக அவர்கள், அதாவது டெஸ்ட் டியூப் பேபி, அப்புறம் மாற்று வினை. இப்போ ஒரு சினிமா நடிகை கூட ஒரு குழந்தை பெற்றெடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், அது பேரெல்லாம் வேண்டாம், உங்களுக்கே தெரியும், நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதே போல் பழைய நடிகர் ஜெமினி கணேசனுடைய மகள், அவங்க கூட சென்னையில் ஒரு கருத்தரிப்பு மையம் வச்சுருக்கிறாங்க, ரொம்ப நாளாக வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புள்ளி விவரங்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னாக்கா, முதல் டெஸ்ட் டியூப் பேபி இந்தியாவில் அந்த டெஸ்ட் டியூப் பேபிக்கு 61 வயது ஆகுது என்று புள்ளி விவரம் சொல்லப்படும். முதல் டெஸ்ட் டியூப் பேபிக்கு ஆண் பெண் இணைவின்றி செயற்கை முறை கருத்தழுத்தல் மூலமாக சோதனை மூலமாக பிறந்த குழந்தைக்கு தற்போது 61 வயது ஆகிறது என்று ஏடுகள் உள்ள புள்ளி விவரங்கள் கூறப்படுகிறது. இப்போது இது ஒரு விதியல்ல, இது என்னுடைய அனுபவத்தில் வந்ததுன்னு நான் சொல்கிறேன். அதாவது இந்த நெருப்பு வீடுகளில் லக்ன புள்ளி கேதுனுடைய 1ஆம் படமாக வரும்போது அந்த 5வது வீட்டை சூரியன் செவ்வாய் இணைந்து பார்க்கும்போது அவர்களுக்கு நேரடியாக இணைவு பெற்று குழந்தை பெற சாத்தியமில்லை. அப்போன்னா டெஸ்ட் டியூப் பேபி தான் வருமா? இந்த டெஸ்ட் டியூப் பேபி ஏற்கனவே எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க புராண காலத்தில். ஏற்கனவே ஒருவர் ஐயா கணேசன் கூட எனக்கு ஞாபகம் மூட்டை, எனக்கு மறந்துச்சு, அவர் ஞாபகம் மூட்டினார். காந்தாரி பிள்ளை பெற்றது எப்படி, குந்தி தேவி எப்படி பிள்ளையை பெற்றாள், ஆண் பெண் இணைவிலா 5 பஞ்சபாண்டவர்களை பெற்றால் எப்படி பெற்றாங்க? இதெல்லாம் நம்ம புராணத்தோடு நம்ம இணைச்சி பார்க்கும்போது நமக்கு ஒரு சரியான விடை என்பது கிடைக்கும். அந்த வகையிலே சிறப்பான முறையிலே நல்லதொரு பேச்சை வழங்கிய நெல்லையை சேர்ந்த சுந்தர் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் பொருட்டு, மேடம் ஐயா மேலே வாங்க, சிறப்பு செய்யும் பொருட்டு நமது சங்கத்தினுடைய பொருளாளர் சதீஷ் அவர்கள் பொன்னாடை போத்து கௌரிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.